எல்லோருக்கும் வணக்கம். பெருமுத்து விஜய் பிக்சல் சும்மா இன்னொரு வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். கையில் வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. இது வந்து சாம்சங் கியர் S3 ஃப்ரான்டியர் எடிஷன். இதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் அவ்வளோவா யூஸ் பண்ணல, ஒரு ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கு. ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் பழைய வாட்ச். இப்போவும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த வாட்சோட பில் குவாலிட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து நார்மல் வாட்ச் எடிஷனில், இது வந்து ஒரு ரக்கட் வாட்ச் எடிஷன். அதுக்கு தான் வந்து S3 ஃப்ரான்டியர்னு இவங்க வந்து நேம் வச்சுருந்தாங்க. இதோட டயல் வந்து நமக்கு சுற்றும், இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பின்னாடி நமக்கு வந்து இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங்க்கான ஒரு அந்த பேடோட அந்த எப்படி சொல்கிறது, அந்த பின்ஸ் அலைன் பண்ணுறது கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து இதோட ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து இன்பாக்ஸில் வந்து இப்படி தந்திருக்கிறாங்க, ஒரு டாக் மாதிரி. இங்கே பின்னாடி வந்து நம்ம வந்து யூஎஸ்பி மைக்ரோ USB போர்ட்டால் வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டில் வைக்கும்போது டாக் மாதிரி ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் எங்கேயா வெளில போகணுன்னு நினச்சிங்கன்னா, இதை கேரி பண்ணுறதுங்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுக்கும். அது வந்து ஒரு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இப்போது வாட்சில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இதுதான் இன்பில்ட்டாக கொடுத்த ஸ்ட்ராப், நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்ட்ராப். வாட்ச் வந்து கொஞ்சம் ஒரு லைட்டான ஒரு ஹெவியர் சைடுன்னு தான் நான் சொல்லுவேன். இதோட டயல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம். இது மூவ் பண்ணும்போது ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக்கும் தரும். நம்ம வந்து பின்னாடி மூவ் பண்ணுறோம் இல்லைனா முன்னாடி மூவ் பண்ணும்போது அந்த ஆப்ஸ் இல்லைன்னா அந்த விஜெட்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட்டுன்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். இப்போது இந்த வாட்சில் வந்து எல்லாமே இருக்குது. சொல்லப்போனால் கால் பண்ணிக்கலாம் இந்த வாட்சில் இருந்து, நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு ஆப்பிள் வாட்சோட காம்படிட்டர்னு சொல்லலாம். பட் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது சீரீஸ் 3யோட காம்படிட்டர்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த வாட்ச் வந்து 2022 வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். பட் வந்து இதோட லான்ச் ப்ரைஸ் வந்து 28,500. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் எதுவும் பெருசாக கிடைக்காது. நீங்கள் வந்து ஏதாவது OLX இல்லைன்னா செகண்ட்ஸில் ஏதாவது பார்க்கும்போது 20 கீழே கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல பட்ஜெட்டுன்னு தான் சொல்லுவேன். செகண்ட்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு 20 கீழேயே, அதாவது ஒரு 15-14K கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. புதுசு வந்து யாராவது ஸ்டாக் வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 20-19 இந்த மாதிரிக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் வந்து நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். சொல்லப்போனால் ஒரு ஃப்ளாஷ் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது நிறையா வாட்சஸில் வர்ற மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதிலே மியூசிக் கேட்டுக்கலாம், கால் பேசிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். சொல்லப்போனால் இப்போது மாடர்ன் டேயில் இருக்க ஸ்மார்ட் வாட்சில் என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிக்கலாம். ஹார்ட் ரேட், இந்த இது ஒர்க் அவுட் மெஷர் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து இதில் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்கள் லேட்டஸ்ட் வாட்ச் தான் சூஸ் பண்ணணும். பட் உங்களுக்கு வந்து எனக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வேணும், கால் பேசுகிறது தான் மேக்ஸிமம் ப்ரையாரிட்டி, பட்ஜெட் இந்த அளவுக்கு இருக்குதுங்கும்போது நீங்கள் இந்த வாட்ச் வந்து கன்சிடர் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து ரக்கட் எடிஷனுங்கிறனால அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து ரக்கட் லுக் ரொம்ப பிடிக்கும், இல்லைனா வாட்ச் வந்து ஹெவியர் சைடில் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாட்ச் சூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஹாப்டிக் ஃபீட்பேக் பார்க்கும்போது நல்லா டீசெண்டாக கொடுக்குது நீங்கள் கையில் வேர் பண்ணியிருக்கும்போது. அண்ட் இந்த பட்டன், ஒரு 2 பட்டன் தந்துருக்குறாங்க சைடில். இந்த பட்டன் வந்து நீங்கள் ஏதாவது ஆப்குள்ளே போனீங்கன்னா மறுபடியும் இதுக்கு வர்றதுக்கு, ஹோம் ஸ்க்ரீனுக்கு, இது வந்து ஆப்ஸ் மெனு காட்டுறதுக்கான பட்டன் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸ்பீக்கர்ஸும் இன்பில்ட்டாகவே தந்திருக்காங்க. இந்த வாட்ச் பற்றி இப்போ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சொன்னீங்கன்னா, பேட்டரி லைஃப் கண்டிப்பாக இதை பற்றி பேசணும். இதோட பேட்டரி வந்து எல்லா ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி ரொம்பலாம் வர்றதில்லை, ஒரு 1 டே தான் மேக்ஸிமம் வருது. நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஈவினிங்குள்ளே உங்களுக்கு சார்ஜ் காலி ஆகிடும். மறுபடியும் இந்த டாக்கில் வச்சு சார்ஜ் பண்ணணும். இது ஒரு மேக்னெட்டிக் டாக் மாதிரி. நீங்கள் இப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு நல்ல சாம்சங்கோட வாட்ச். நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஃபோனில், இப்போ வந்து வேறு ஏதாவது ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லைன்னா ஐஃபோனில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான அந்த ஆப் சாம்சங் வாட்ச், அது இப்போ என்ன கேலக்ஸி வாட்ச்னு இது ஒரு ஆப், அந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதை வந்து பேர் பண்ணிக்கலாம். ஓவரால் கேட்டிங்கன்னா ஒரு நல்ல வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச் வந்து நீங்கள் இப்போ தான் புதுசாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஸ்டார்டிங்க்கு வந்து இந்த மாதிரி வாட்ச் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் சொல்கிறேன், என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பொறுத்த வரைக்கும். இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குங்கிறத. அது வரைக்கும் இந்த வாட்ச் பற்றி சொல்லணுன்னா, நல்ல வாட்ச். எனக்கு இந்த வாட்ச் பர்சனலாக வந்து பிடிச்சிருக்குதுன்னு சொல்லுவேன்.
மெயினாக இந்த டயலுக்காகவே வந்து எனக்கு இந்த வாட்ச் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பென்டன் ஆப் மாதிரி ஏதாவது இருந்தால் நம்ம வந்து அப்படியே ஆம்னிட்ரிக்ஸை வந்து இது பண்ணுற மாதிரி சும்மா 90s கிட்ஸ் ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள். இந்த வாட்ச் பற்றி ஓவராலாக சொல்லணுன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஸ்மார்ட் வாட்ச் நீங்கள் வந்து பேசிக்கலாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஸ்மார்ட் வாட்ச் எக்ஸ்பீரியன்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த வாட்ச்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆர் உங்களுக்கு வந்து ஆப்பிள் வாட்ச் இதுக்கு காம்படிட்டராக பார்த்தீங்கன்னா சீரீஸ் 3 அந்த மாதிரிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்த லைக், பிடிக்கல நான் லைக், மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு பிக்சல்ஸ்.